ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஆதிசங்கரின் வாழ்க்கை வரலாற்றுக்குள் நுழைவதற்கு முன்பாக அவர் அவதரித்த கேரளாவை பற்றி, அது எவ்வாறு உருவானது என்பதை பற்றி ஒரு சிறிய உரையை பார்த்து விடுவோம். நம்முடைய இந்து மதம் மிக தொன்மையான மதம். அது எண்ணற்ற தவசிகளாலும் நாயன்மார்களாலும் ஆழ்வார்களாலும் ஆச்சாரியார்களாலும் பெரும் மகான்களாலும் செழிப்பாக வளர்க்கப்பட்டு வந்திருக்கின்றது. அவர்கள் கடவுளை பற்றிய தமது சிந்தனைகளை மனித சமுதாயத்தின் முன் வைத்தார்கள். ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள உறவை ஒவ்வொருவரும் தமக்கு தாமே முடிவு செய்து கொள்ள வழியமைத்து தந்திருக்கின்றார்கள். அவர்களில் தென்னாட்டு ரத்தினங்கள் என்று கூறப்படுபவர்கள் மூவர். நேற்றே இதை பார்த்தோம். அதாவது அத்வைத்தத்தை நிலைநிறுத்திய ஆதிசங்கரர், விசிஷ்டாத்வைத்தத்தை நிலைநிறுத்திய ராமானுஜர், துவைதத்தை நிலைநிறுத்திய மத்வாச்சாரியார். அத்வைதத்தை நிலைநிறுத்திய ஆதிசங்கரர் கேரள மாநிலத்தில் உள்ள காலடி எனும் புண்ணிய பகுதியில் தோன்றியவர். என்றும் மறையாமல் இருந்து வருபவர்களை சிரஞ்சீவிகள் என்று சொல்கின்றோம். அவர்கள் பார்த்தோமேயானால் மகாபலி, பரசுராமர், பிரகல்லாதன், மார்க்கண்டேயர், அஸ்வத்தாமர், வியாசர், ஆஞ்சநேயர். ஆக இந்த 7 சிரஞ்சீவிகளில் பரசுராமர் ஒருவர். இவர் திருமாலின் அவதாரமாக கருதப்படுபவர். கோபமும் வீரமும் உடைய அந்தனர். ஜமதக்னி ரேணுகாதேவியின் மைந்தராக பிறந்தவர். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற பழமொழிக்கேற்ப தாயையே வெட்டி வீழ்த்தியவர். அது மட்டுமல்லாது 21 தலைமுறை சத்திரிய மன்னர்களை கொன்று அவர்களுடைய நாடுகளை கைப்பற்றியவர். இதனை கம்பநாட்டாழ்வார் எவ்வாறு சொல்லியிருக்கின்றார் என்றால், நிறுவர்க்கு ஒரு வழி வட்டிட நிலமன்னவர் குலமும் கரு அற்றிட மழுவால் கொடுகளை கற்கு உயிர் கவரா 21 வடிகால் 7 கடல் ஒத்து அலை எரியும் குருதி புனல் அதின் புக முழுகி தனிக்குடைவான் என பாலகாண்டத்தில் பரசுராம படலத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது மன்னவருக்கு ஏதேனும் ஒரு பழி நேர்ந்தால் அதனையே காரணமாக கொண்டு அந்த மன்னர்களுடைய குலத்தையே வேறெடுக்கும் வகையில் அவர்கள் உயிர்களை பறித்தல் போன்று கொன்று வந்த பரசுராமன் 21 தலைமுறையினரை கொன்று பொங்கி எழும் கடல் போன்று இரத்தம் பெருக அதனுள் மூழ்கி நீராடுபவன் ஆனான் என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்தாகும். மனக்கோலத்தோடு வந்த ராமபிரானை வழிமறித்து மிகுந்த கோபத்தோடு ஒடிந்த வில்லை ஜனகனுடைய சபையில் ஒடித்து இந்த சீதா பிராட்டியை மணந்தாய், என்னிடத்தில் உள்ள இந்த திருமாலின் வில்லை உன்னால் வளைக்க முடியுமா என்று கேட்டான். ராமபிரான் எந்தவித சினமும் கொள்ளாது புன்முறுவலோடு பரசுராமன் கையில் இருந்த திருமால் வில்லை வாங்கினார். அதனை எளிதில் வளைத்து நானேற்றி இதற்குரிய இலக்கினை தருக என்று கேட்டார். அதை பார்த்தவுடன் பரசுராமனுடைய செருக்கெல்லாம் அடங்கியது, கோபமும் தீர்ந்தது. இலக்காக தன் தவ வலிமை எல்லாம் கொடுத்து ராமபிரானை பலவாறு புகழ்ந்து மேற்கு நோக்கி விரக்தியோடு சென்றார். அந்த விரக்தியின் காரணமாக அவர் அந்தணனாக பிறந்து 21 தலைமுறை சத்திரிகளை கொன்று கொலை வழியை சுமந்து விட்டேனே, அதற்கு பிராயச்சித்தமாக இந்த பெரிய பூமியை யாரிடமாவது ஒப்படைத்துவிட்டு தவம் செய்தல் வேண்டும் என்று எண்ணி முடிவும் செய்தார். உடனே தான் கைப்பற்றிய நாடுகள் அனைத்தையும் காசிப மகரிஷிக்கு தானம் கொடுத்து விட்டார். மனித குலத்துக்கு முன்னோடி மனு என்பவர் ஆவார். அந்த மனுவின் தந்தை விஸ்வான். அந்த விஸ்வானின் தந்தையார் காசிபர். அவர் தேவர், ராட்சசர், நாகர் போன்ற உயிர்களை சிருஷ்டித்தவர். அத்தகைய அரிய தவசியிடமிருந்து பரசுராமர் தான் கைப்பற்றிய பூமியை எல்லாம் தானமாக கொடுத்து அவருடைய அருளை பெற்றார். பூமி முழுவதையும் தானம் செய்த பிறகு பரசுராமுக்கு தவம் செய்ய இடமில்லை. என்ன செய்வதென்று யோசித்தார். காசிபரை தவம் செய்ய இடம் கேட்டார். காசிபரோ தானம் செய்துவிட்ட நிலப்பரப்பில் தவம் செய்ய உரிமை கிடையாது, இந்த எல்லையை தாண்டி நீங்கள் தவம் செய்யலாம் என்று கூறிவிட்டார். கோபக்காரரான அவரா கெஞ்சுவார். மேற்கு நோக்கி புறப்பட்டார். மேற்கு தொடர்ச்சி மலையை அடைந்தார். அந்த மலையின் மேற்கு பகுதியில் எங்கும் கடல்தான். மலையின் அடிவாரத்தில் அலைகள் மோதுவதை கண்டார்.
கண்ணுக்கு தெரிந்தவரை நிலப்பரப்பே இல்லை. சற்று யோசித்தார். கடல் அரசனிடம், கடல் அரசனே, எனக்குரிய பூமி முழுவதையும் காசிவ முனிவருக்கு தானம் கொடுத்து விட்டேன். அதனால் நான் அங்கு தவம் செய்ய முடியவில்லை. சிரஞ்சீவியாகிய நான் தேவலோகம் செல்ல இயலாது. நான் இந்த சேமத்திற்காக, உலக சேமத்திற்காக இங்கு தவம் செய்ய வேண்டியிருக்கின்றது. எனவே இந்த மலைக்கு அப்பால் மேலும் மேற்கு நோக்கி செல்வாயாக. அப்படி சென்றால் எனக்கு தவம் செய்ய இடம் கிடைக்கும் என்றார். கடல் அரசன் அவர் கோரிக்கைக்கு இணங்கினான். உடனே அவன் அந்த மாபெரும் முனிவரை பார்த்து, ஐயனே, தாங்கள் சிவபெருமானிடமிருந்து பெற்ற பரிசு என்னும் கோடாரியை கடலில் வீசி எறியுங்கள். அதனால் எவ்வளவு தூரத்துக்கு கடல் தண்ணீர் தெரித்து எழும்புகின்றதோ அவ்வளவு தூரம் நான் பின்வாங்கி கொண்டு தங்களுக்காக பூமி வெளிப்படும்படி செய்கின்றேன் என்றான். பரசுராமரும் தன் கோடாரியை கடலில் வீசி எறிந்தார். உடனே சமுத்திர நீர் வடக்கு தெற்கு வசத்தில் பல நூறு மைல்கள் நீளத்திற்கும் கிழக்கு மேற்கு வசத்தில் குறைந்த அளவிற்கே தெரித்துவிட அதன்படி பூமியும் வெளிப்பட்டது. அதுதான் வடக்கு தெற்கு நீளமாகவும் கிழக்கு மேற்கு மிக குறைவாகவும் இடத்தையுடைய கேரளம் என்னும் மலையாள தேசமாகும். அதாவது கிழக்கு பக்கம் மலை, மேற்கு பக்கம் ஆழி என்னும் கடல். எனவே மலை யாழி என்று பெயர் ஏற்பட்டு பின்னர் அது மருவி மலையாளமாக திரிந்தது. தென்னை நிரம்ப விளைவதனால் கேரளம் என்ற பெயரும் அதற்கு வந்தது. முதலில் அங்கு சோழ நாட்டு பிராமணர்களை கொண்டு போய் குடியமர்த்தினார். அவர்களது ஆச்சாரத்தை மாற்றினார். பின்குடுமையை எடுத்து முன்குடுமி வைக்க செய்தார். புது இடம் ஆகையால் அவர்களுக்கு அந்த இடம் ஒத்து வரவில்லை. அதனால் அவர்கள் சிதம்பரம் போன்ற இடங்களுக்கு திரும்பி வந்துவிட்டார்கள். பின்னர் கன்னட தெலுங்கு பிராமணர்களை கொண்டு போய் குடியமர்த்தினார். அவர்கள் ஆச்சாரங்களை எல்லாம் மாற்றி அமைத்தார். அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அங்கேயே தங்கிவிட்டார்கள். அவர்கள்தான் இன்றைய நம்பூத்திரிகள் ஆவார்கள். பின்னாளில் பாரதத்தில் உள்ள பல்வேறு இனத்தவரும் கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் அங்கு குடியேறினாலும் அவர்களின் வைதீக முறைகள் இன்றளவும் மாறாமல் இருக்கின்றன. நாளை நாம் ஆதிசங்கரின் பிறப்பு நிகழ்வுக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய